அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் வெள்ளி புதன் வெள்ளி வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரும் ஆரோக்கியத்துடன் பேச உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாதன் என்றதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனி தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இருந்து செல்லலாம் மனத்த நாளில் 2வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். 26 ஞாபகம் இருக்கா? இந்த 26 என்னன்று 12/2024 26 என்று சொல்லுங்க. சுனாமியின் ஆண்டு எத்தனையாவது ஆண்டு? 2004 என்ன 2004 டிசம்பர். எஸ், நல்ல ஞாபகம். ரெண்டாவது எத்தனை வருஷம்? 20 வருஷமா? 20 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்களா சுனாமியின் 20 வருஷம் சுனாமி வந்து இந்த நாளை அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்குமான ஆத்மாஞ்சலிகளை செலுத்தி கொண்டே இந்த 4 ஆட்சிகள் சிந்தனை நேரம் இந்த நாளுக்கான பொறிச்சொல் ஒரு கொஞ்சம் நேரம் என்னென்றால் அச்சு போடுங்க. அச்சு பொறிச்சொல். அதனை தொடர்ந்து சரியாக 9:30 கவிதை நேரம். தொடர்ந்து குடும்பம் கோலியம் இடம்பெற்று கொள்ளும். அச்சு ஆனா சின்ன சூனா அச்சு தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 சிவதர்சனி ராகவன் அவர்கள், தொடர்ந்து நகுலாஸ்வரன் அவர்கள், அதனை தொடர்ந்து குடும்பம் கொலையம் போடு நகுலாஸ்வரன் அவர்கள். வணக்கம் பாலவேலு பிள்ளையர்கள், வணக்கம். வாங்க. காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள்? நாங்களும் அதே நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த பெண்டென்று ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்கள் நீங்கள் தினமும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஒவ்வொரு ஜெபித்துக்கொண்டு நன்றி கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்ச தொழிலகம் சோதரி 422 என்று சொல்லிக்கொண்டு போல யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் சரியா? நன்றி சோதரி. யோவானுக்கு பழமை போல கிறிஸ்தவ இலக்கண சகோதரி 422 சொல்லிக்கொண்டு பழமை போல யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 8-18 முடிய புதிய ஏற்பாட்டில் 345வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதில் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதில் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு குலைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று
பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெத்திகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெத்திகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. நாளைக்கு சோதரி 14ஆம் அதிகாரம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு சோத்திரம். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை கைவிடுவதே இல்லை, உம்மை விட்டு விலகுவதே இல்லை. உன்னை கைவிடுவதே இல்லை, உம்மை விட்டு விலகுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. மனிதர் மறந்து போனாலும் வன்பகையாய் உன்னை பகைத்தாலும், மனிதர் மறந்து போனாலும் வன்பகையாய் உன்னை பகைத்தாலும், உறவுகள் வெறுத்து தள்ளினாலும், வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும், உறவுகள் வெறுத்து தள்ளினாலும், வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும், உன்னை கைவிடுவதே இல்லை, உன்னை விட்டு விலகுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. அன்பான பரலோக தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தில் கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் உங்களை கோடான கோடியான செலுத்துகிறோம் ராஜா. சோத்திரம் தகப்பனே, எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள் ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்துகிறோம் ராஜா. சோத்திரம் தகப்பனே, மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து உறவுடைய தேவைகளை சந்திக்க வேண்டிய ஜபிக்கிறேன் தகப்பனே. சந்தித்து ஆசீர்வதிங்க ராஜா. பரம்பரையாக சத்ருவாளன் போடும் திட்டங்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுகிறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் விடுங்க ஜபிக்கிறேன் தகப்பனே. சோத்திரம் ராஜா.
மற்றும் உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி ரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வைக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் பாவங்களை மன்னித்து ஆசீர்வைத்தமைக்காக கோடி அனுசரித்தோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ சென்றவிருக்கின்றார்களோ மற்றும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் கூடவே போனி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளைகளோ ஏற்படாமல் தாப்பனை நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியின் வேலி அடைத்து நீங்கள் தினமும் பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி தினமும் நீங்கள் பார்த்து வர்றமைக்காகவும் பாதுகாப்பாக வளர்ந்து அளித்த போறமைக்காகவும் மீண்டும் முறை இயேசுராஜனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி அனுப்பிச்சு தாப்பனை மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவர்களோடு அணுவினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்த வேண்டும் முடிஞ்ச வைக்கிறேன் தோற்றம் தாப்பன் நடத்தான் அனுப்பிச்சோம் தாப்பனே. மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர் பதித்து வளர்த்தபடி ஜபிக்கிறேன் தாப்பன் சொல்லிக்கொண்டு சகோதரி விடவர்றன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். வாருங்கள் ரஜினி அல்போன்ஸ் அவர்களே. ஞானி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இயேசு குழந்தை தாயிலிருந்து பிறந்ததை நாமும் ஆராதிப்போம். பிறந்த குழந்தையின் மீது கவனம் செலுத்துகின்றோம். கடவுள் மனிதனாக மாறுகின்றார். அவர் நாம் தேடும் நம்பிக்கை மற்றும் அமைதி, சமாதானம், அன்பு ஆகியவற்றை நாம் கருத்தில் கொண்டோம். இந்த 4 வாரங்களும் கிறிஸ்துடன் நம்மை அழைத்து செல்ல பாலன் இயேசு பிறந்திருக்கின்றார். மேரி மற்றும் ஜோசப் அவருடைய வளர்ப்பு மகனை கவனித்து கொண்டிருந்தாலும் இந்த காட்சியை சுற்றித்தள்ள உதவுவார்கள். ஆனால் இன்று நாம் அதை தேர்ந்தெடுத்து எல்லோரும் வேண்டுகின்றோம். ஒரு மேய்ப்பனை கற்பனை செய்வது நமக்கு பொருத்தமாக இருக்கலாம். ஒரு அற்புதமான இரவில் கூட தொந்தரவு செய்யும் பார்வை அழைப்பு சமாதானத்தையும் நல்லெண்ணத்தையும் அளிக்கின்றது. ஒரு மேய்ப்பனை நாம் நேசிக்கின்றோமா? ஆடு மேய்ப்பும் கொட்டிலும் மாடு வளரும் கொட்டிலும் என் குழந்தை இயேசு பிறந்திருக்கின்றார். வயலின் மந்தைகளை விட்டு அதற்கு தேவையான அளவை நாங்கள் தேடுகின்றோமா? கடவுள் பிறந்த நாளில் நாமும் வேண்டுவோம். மக்களுக்காக வேண்டுவோம். நோயால், நீரினால், அனைத்து தொந்தரவுகளாலும் கஷ்டப்படும் மக்களை நாம் குழந்தை இயேசுவிடம் வேண்டிக் கொள்கின்றோம். இன்று சுனாமியால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்களை இழந்திருக்கின்றோம். அவர்களுக்காகவும் வேண்டுவோம். இனிமேலும் அப்படியான கஷ்டங்கள் வராமல் மக்களை பாதுகாக்க வேண்டுவோம். வளராயோ கன்னி பாலாய் வருந்தாதே தேவபாலா ஆரிராரோ ஆரிராரோ அடைத்த உமக்கு படுக்க இடம் காத்திடுவோம் மக்கு மாடடை கொடிலும் எத்திசை தீரும்பின் உலகிடும் பலிய உம்மிசையகி நம்பவனாய் வந்தோர் வளராயோ கன்னி பாலா நீ வருந்தாதே தேவபாலா ஆரிராரோ ஆரிராரோ. நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஏதாவது இருக்கா? கிறிஸ்மஸ் அவர் பிறந்துட்டார், அதுக்கு ஏதாவது இன்றைக்கு? இல்லை இல்லை, நேற்று ஒரு நாள் தான். இல்லை, இனி 6ஆம் தேதி எங்களுக்கு இன்னைக்கு லீவு நாள் இல்ல. உங்களுக்கு அதை சொல்ல இல்லை, அதை சொல்ல பாலன் பிறந்து பாலன் பிறந்து இப்போ நேற்று கிறிஸ்மஸ் மட்டும் இந்த காலம் தான் வாணி. 6ஆம் தேதி கிறிஸ்து
பிறந்து பண்ணி 13ஆம் நாள் இந்த 3 ராசாக்கள் பாலனை சந்திக்க போயினோம் பொன் வெள்ளை போலத்தோட. அதுதான் நான் வருகின்ற 6ஆம் தேதி செய்கிறேன். ஆறு என்ன செய்வீங்க? ஆரம்ப விசேஷம் என்னாலோ? 6ஆம் தேதி இந்த கோயில்ல அவர்கள் 3 ராசாக்கள் மாதிரி 3 பிள்ளைகளை கொடுப்பு போட்டு அவர்கள் ஒவ்வொரு பூசை எல்லாம் முடிஞ்சு ஒரு வீடு வீடா வந்து எங்களுக்கு அந்த அண்டையான் திகாதி இந்த வருஷத்தான் திகாதியோ ஒரு பேப்பர் ஸ்டிக்கர் மாதிரி பேப்பர்ல எழுதி போட்டு எங்களுக்கு வெள்ளை ஒட்டி போட்டு பாட்டு படிச்சுட்டு நாங்கள் எதுவும் பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுத்தா அதை கொண்டு போவார். அந்த 3 பேரையும் ஒரு அம்மா கூட்டி கொண்டு எல்லா ஊர்களுக்கும் போவினோம் 6ஆம் தேதி. ஓகே, குட் குட். அது என்ன உடி ரெண்டாலும் அந்த 3 ராசா உள்ள கொடுப்பு போட்டது 3 ராசா உடுப்பு போட்டு 3 பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் கலந்துதான் அந்த அப்படியே வரைக்கணும் ஒரு வீடு வீட. அதோட அந்த உங்களுக்கு அந்த இப்ப சோடிச்சிருக்கிறது பாலன்றப்போ என்னண்டாலும் எல்லாரும் கலட்டுறது எல்லாமே 7ஆம் தேதி தான். ஏழா ஏழா? 6ஆம் தேதி மட்டும் வச்சிருந்து 7ஆம் தேதியோட கழிச்சு நல்ல ஒரு மாதத்துக்கு இருக்கு. 7ஆம் தேதி தானப்பா? ஓகே. 6ஆம் தேதி மட்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் மட்டும் சொல்லுவோம் மணி. இவ்வளவு காலமும் நாங்க திருவருகை காலம் ஆண்டவருடைய பிறப்பு ஆயத்தம் பண்ணணும். 6ஆம் தேதி மட்டும் கிறிஸ்து பிறப்பு காலம். இதுல அவருக்கு இந்த கோயில வந்து விருத்த சேசனம் செய்யறது அந்த அந்த பிறப்புலாம் இந்த காலத்துக்கு தான் வரும். வந்து 6ஆம் தேதி 3 ராசாக்கள் வந்து அவர் சாப்பிட்டது. அது பிறகு அது இது முடிஞ்சிடும். இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் முடிஞ்சிடும். அது 6ஆம் தேதி மட்டும் கொண்டாடி இருக்குது. இந்த படத்தை இப்படியே நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த படம் இல்லாத இது தெரியாது. இப்படி விட்டுட்டு நீங்க அப்படி பிறகு சொல்லலாம் கதை கேட்கிறேன்னா அந்த மியூட்டை நிப்பாட்டிட்டு பிறகு நிப்பாட்டிட்டு அங்கால போட முடியும். அந்த படம் இருக்கிற வடிவா இருக்க அந்த தனியா ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம் பாட்டு மியூட்ல விடலாம். இருக்கிறதும் பார்க்க இது வடிவா இருக்கு. இப்படி நீங்க அந்த படம் உங்களோட போட்டோ இல்லாதபடியே நீங்க தனியா வரும் தலையும் பார்க்கவா இது வடிவா இருக்கு. இப்படி இருக்கிறது இது வந்து எங்களோட குடில். இதுதான் நான் வச்சிருந்த குடில். இல்ல ஏதாவது ஒரு படத்தை அப்படி நீங்க வச்சுட்டு மியூட் பண்ணி விட்டா இந்த படம் அப்படியே இருக்கும். நன்றி நன்றி. பாருங்க சரளி வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. எப்படி உற்சாகமாக மகிழ்வா இருக்கிறீங்களா? ஓம் நீங்கள் நாங்களும் இருக்கிறோம் வாணி. நன்றி. கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் முடித்தாகட்டும். அந்த அன்பும் ஆசீரும் மலரும் எங்களுக்கு என்றுமே கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாள் எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு எங்களுடைய சிந்தனை தொடர்ந்து 1561 என்று கூறிக்கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தின் இந்த சிந்தனைகளாக கிறிஸ்து வந்து எங்களிடம் வந்து பிறந்து விட்டு போய்விட்டால் நாங்கள் அதை கொண்டாட்டங்களாக புத்தாண்டங்களை மீண்டு பட்டினங்களை சாப்பிட்டு நாங்கள் அதை இந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். அந்த கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு என்ன பாடத்தை சொல்லி தருகிறது என்பதை இந்த காலத்தில் நாங்கள் சிந்திப்போம். கிறிஸ்து இந்த மண்ணில் மனிதனாக வந்து பிறந்தது கிறிஸ்தவம் என்ற மதத்தை உருவாக்க அல்ல, மாறாக தன்னை போல் சிந்திக்கும், தன்னை போல் பிறரை அன்பு செய்யும், தன்னை போல் பிறருக்காக உயிரை கூட கொடுக்க முன்வரும், தன்னை போல் பிறரை ஏற்றுக்கொள்ளும் நல்ல மனம் கொண்ட கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று உருவாக்குவதற்காகத்தான். எனவே அழகிய கிறிஸ்தவ பெயர்களை தாங்கிக் கொண்டு நானும் கிறிஸ்தவ மதத்தின் ஒரு அங்கத்தினர் என்று பெருமை பாராட்டிக் கொள்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. கிறிஸ்துவும் நம்மால் பெருமை கொள்ளப் போவதும் இல்லை. மாறாக கிறிஸ்துவின் மனம் கொண்டவர்களாய் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவதில் பெருமிதம் கொள்வோம். ஏனென்றால் கிறிஸ்து இந்த மண்ணில் பிறந்தது நல்ல மனங்களை உருவாக்கவே. இறை நம்பிக்கை என்பதை இன்று நாம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க செய்யும் பகிர்ந்ததின் தத்துவமாக வேண்டும். அத்தகைய இயற்கை நிலையை ஏற்படுத்தும் தயாரிப்புகளில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். இருப்பவர்கள் இல்லாதவர்களை தேடி போவோம், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்வை தேடுவோரை மீட்டெடுப்போம். இருளை பழித்துக் கொண்டும் பகைத்து கொண்டும் வாழாமல் எங்கும் ஒளியை ஏற்றி வெளிச்சம் பரப்ப உறுதி கொள்வோம். கிறிஸ்துவின் பிறப்பு விழா மானுட விடுதலையின் விழா. இறைவன் தந்த மகன் வழியாக தன்னையே நமக்கு கொடுக்கின்றார். நாமும் கொடுப்பதில் பெற வேண்டும். கொடுத்து பகிர்ந்து வாழ தொடங்கினால்தான் மனிதம் வளரும், அன்பு நிலவும், சமத்துவம் சமாதானம் ஓங்கும். எல்லா ஆண்டையும் வரவிருக்கும் புத்தாண்டையும் எல்லா ஆண்டையும் வர இருக்கும் ஆண்டையும் அணுகாமல் வரும் காலம் எல்லோருக்கும் வசந்த காலமாக மாற முயற்சிகளை மேற்கொள்வோம். இத்தகைய நமது முயற்சிகளால்
அளவு முறைகளால் நாம் தான் இறைவனின் சாயல் என்பதை நிரூபிக்க முயற்சிகளை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு மனோமகிழ்வோடு அனைவரும் வாரும் 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 பாருங்கள் தேவ தூரனின்றாவே பாரும் வணங்குவோமே பாரும் வணங்குவோமே பாரும் வணங்குவோமே என்று வழிபடுகின்ற உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இறை சிந்தனை இந்த நாள் இந்திய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்த செலுத்து மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாளிலே வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழ்வோம் என்று பாடலாம் வேண்டிக்கொண்டு உடனே நன்றாக விடைபெறுகிறேன். மாணவர்களே நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தாமரக்கா காலை நேரம் சட்டப்பட்டு வந்து போன சிந்தனை இல்லவன் எனக்கு உண்மையா இல்ல என்ன வந்தா சொல்லுங்க கொண்டைக்கு ஆரம்பிங்க. பாலம் பிறப்பு நாளன்னு பாலன் பிறப்பு மகிழ்வாக அமையட்டும். இதுதான் என்னது சிந்தனை உண்மையாக. வேற ஒரு சில என்ன மூளை மரத்து போயிட்டு சரி அங்கே டீ எல்லாம் குடிச்சிட்டு வர்றார் மூளையை தீட்டி கொண்டு செல்வி நித்யானந்தன் வாங்க. வணக்கம். நன்றி வணக்கம் பாணி. நன்றி நன்றி. ஒரு இதில் நில்லுங்க. ஓ வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். எனக்கு ஒரு சிந்தனை வந்தது என்றால் இந்த ஆடிப்பேரலை வந்த இது இன்று மாதிரி அந்த உடனடியாக அந்த இது வந்து கேட்டு அந்த ஞாபகம் அதுக்கிடையில உருண்டோடி 20 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆனாலும் இன்னும் அந்த உயிர்களின் அந்த அந்த போன உயிர்கள் போனதுதான். ஆனாலும் மீண்டு வராமல் எத்தனையோ குடும்பம் இன்னும் தான் இருக்கிறது. இப்பவும் அந்த கொட்டி ஏழு இருக்குது. என்னன்னு சுனாமியில கட்டப்பட்டதுன்னு சொல்லி அதே இதோட நினைவு நினைவு அது நான் எனக்கு காலைமலை விட்டோன்னு அந்த இரவு எனக்கு சத்தம் 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 வர இல்லை. சத்தம் வர இல்லை. சத்தம் வரையுது இல்லை வரையில 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 சரி வயர் ஏதாட்டப்பட்டது தெரியல. இல்லை இல்லை இந்த வயர் கலட்டோடு முதல்ல வரையில உண்மைதான். அந்த என்ன ஒரு கிராமமே இல்லாமல் போச்சுது இந்த சுனாமி ஆழிப்பேரலையில் வந்தது. அந்த அந்த இடமே இல்லை. நான் எங்களுக்கே இப்படி அவங்க கஷ்டமா இருக்குன்றா அந்த நடந்தவைக்கு அதாவது மன கடைசி வரையும் அந்த இறக்கும் வரையும் அது போகாது வருது. இங்க இல்லை குடும்பமா இல்லை போனது. குடும்பமா அம்மா இருக்க பிள்ளைகள் போனது, கணவர் போனது, கணவர் இருக்க வைஃப் பிள்ளைகள் போனது, எத்தனையோ பிள்ளைகள் தனியாக இருக்கிறார்கள். அது இப்போ உன்னை காப்பாற்றுறது என்ன காப்பாற்றுறது ஒன்று இல்லை தானே. தண்ணி ஆடுபட்டு பறந்தது தானே நாளையா. கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த அப்பா அம்மா அது 2 இடம் இப்படி வச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கிறோம்மா. முந்தி அது ஆரம்பத்தில் அதுகளோட மிச்சம் தனிச்சு விடப்பட்ட இப்ப இல்லையா? சரி கேக்குது. என்ன கேட்கல உங்களோட சத்தம்? கேக்குது கேக்குது எங்களுக்கு கேக்குது. ஓகே எனக்கு கேட்கல. என்னென்றால் அந்த திரும்ப வாங்க கேட்கலன்னா பிரயோஜனம் இல்லை ஆச்சு.
கேக்குதா? உங்களோட சத்தம் எனக்கு வரையில. அப்ப திரும்ப வாங்கோ, அதுவும் கூட பிரச்சனை. காதுக்குள்ள போட்டா வரும். பா போடுங்கோ. எனக்கு அப்படி போட்டு பழக்கிட்டேன் அந்த பழைய காதுக்குள்ள போட்டு. ம் ம். துண்டா வரையுது. இப்ப சரியா இப்ப கதைக்கு பாருங்க. கேக்குதா? ஓகே. கேக்குதா? என்னண்டா அந்த ஞாபகம் இரவு படுக்கைகளை போக்கு முதல் நான் சொல்லி போட்டு கேக்கல. போனேன். இப்படி 20 ஆண்டுகளா போயிட்டுது. அது என்ன மாதிரி வேகமா போயிட்டுது. ஆனாலும் இதையொட்டி மீண்டு வராமல் நிறையவே மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் கூட என்று சொல்லி அதை சொல்லிட்டு போனேன். இப்படி சில பேர் அந்த இடத்துல வீடு வாசல் எல்லாம் இழந்த இதுகள் இன்னுமே அந்த வீடுகள் கூட ஒழுங்கா இல்லை. அதுகளுக்கு தகரங்களை அடிச்சு கொடுத்துருக்கிறார்கள். சுனாமியில இறந்ததால அந்த தாய் தந்தையர் அப்படி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து அப்படி அதை நான் சிந்திச்சு பார்த்தேன். இப்படி எல்லாம் நடந்தும் அது இவ்வளவு வேகமாக போயிட்டு 20 வருஷம் கடந்து விட்டது. ஆனாலும் இத்தனை வருஷம் சென்றாலும் சில பேருக்கு அதை மீள முடியாம தான் இருக்கிறது. இவ்வளவுதான் மற்றவர்கள் இதென்றாலும் அவர்களுக்கு அந்த போன உயிர் மீண்டும் வராது. வர போற இல்லை, உண்மைதான். அதை சிந்திச்சு பார்த்தேன் நான். எல்லா அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு நாமும் இன்றைய தினம் மீண்டும் ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உண்மைதான். மீண்டும் வராமத்தான் இருக்கிறார்கள். அதே கொட்டைகள், அதே அந்த குடிசைகள், அதே அந்த தகரம், அந்த இதுக்குள்ள வெயிலுக்குள்ள கூட இப்போ அப்படியே இருக்கிறார்கள். தெரியலையே நண்டு மீண்டு வராட்டம் மீண்டு வரவும் தானே. 20 வருஷம் ஆயிட்டுது. இதே நேரம் தியான் அனுசினவர்கள் சிந்தனை செவ்வாய்க்கிழமை அனுப்பியது. எனக்கு அந்த நேரம் கிடைக்க இல்லை. ஆகவே பெரிய கண்டனம். ஏன் போட இல்லை, போட்டதே நிப்பாட்டு இப்படியெல்லாம் வந்தது. அப்போ எனக்கு சிந்தனை வர இல்லை. ஆனால் தினக்கவி சொல்கிறார் அண்டைய நாள் தான் வந்தது, நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்றது நான் அதையும் பார்க்குறேன். தினக்கவி இந்தியான் 26ஆம் தேதி போட்டாதான் இரவு இருந்தது. இன்றைக்கு தினக்கவி இருக்கிற இல்லைக்கா? இல்ல தினக்கவி இல்ல, கவிதை 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 இல்லை. அவர் தினக்கவி போட்டேன்னு சொன்னார். திருவரை காலத்தின் 4ஆம் வாரத்தின் 2038வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ சிந்தனை. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நன்மையும் தீமையும் உண்டு. இன்று பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்குள் புதைந்து கிடக்கின்ற நன்மையை நலந்தரும் செயல்களை அடையாளம் கண்டு வெளிப்படுத்துகிறார்களா என்பது கேள்விக்குறியே. ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றவர்களாக உள்ளனர். கடவுள் சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக மறைகின்ற இக்காலத்தில் மனிதத்தன்மையும் அதன் மாண்புகளும் காணாமல் போகக்கூடிய நிலையில் உள்ளது. குடும்பம், சமூகம் என்ற ஒன்றுபட்ட மனப்பான்மை மாறி தனி மனித தன் வசதிகளுக்கு ஆயுதம் செய்ய தயாராக இருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னமரியாகிறவனின் தாங்கும் பெட்டமாக நமக்கு வழிகாட்டியாக நிற்கின்றார். உடன்படிக்கை பீழை எவ்வாறு கடவுளின் வாக்குறுதியை சுமந்து மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் சாட்சியாக விளங்கியதோ அதை போலவே மரியா வார்த்தையாய் இருந்த இறைவனை சுமக்கும் பெட்டகமாக இங்கே காட்டப்படுகின்றார். ஆண்டவரின் பீழை சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு வெற்றியின் நன்மையினை ஏற்பட்டன. அன்னமரியம்மாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்த போது எலிசபெத்தின் அம்மாவின் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. மனித மாண்புகள் குறைந்து தனி மனித மனப்பான்மை மேலோங்கி நிற்கும் இக்காலகட்டத்தில் நம் இதயத்தில் இறைவனை தாங்கும் பெட்டகமாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் தூய ஆவியின் ஆலயங்கள் என்று புனித பவுல் அடிகளார் கூறியது போல இறைவன் இயேசு பாலன் குடிகொள்ள வேண்டுமானால் நம்ம இருக்கும் தீமைகளை களைந்து நன்மையை பெருக்குவோம். அப்போது நாமெங்கும் எதிலும் இறைவன் உடனிருப்பதை காண்பதோடு கடவுளை தாங்கும் பெட்டகங்களாக பிறர் நம்மில் இறைவனை காண்பவர்களாக வாழ தெளிப்போமாக. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். யான் நேசனவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏனையவர்கள் எனக்கு கிறிஸ்துமஸ் களைப்பில் தூக்கத்தில் இருக்கிறார்களோ? கிறிஸ்துமஸ் களைப்பில் எப்படி போச்சு உங்களுக்கு? மாலி பொறிச்சல் என்ன சொன்னீங்க? அச்சு 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 24 கொஞ்சம் பொறுங்க வா. தினக்கவி சதர்சினி
யார் சொல்கிறோம் வந்த கவிதை அதுதான்னு சொல்கிறார். எனக்கு தெரியல. 23 24 தானே வந்திருக்கணும். இல்லை சரி, நாங்கள் 9:30க்கு கவிதை நேரம். கவிதைகள் எல்லாம் குறைவாக வந்திருப்பதாக தகவலை நேனையவர்கள் எல்லாம் எழுத இல்லையோ? எல்லாரும் லீவ் நினைச்சு போட்டு